மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்ற பரிந்துரையை மாநில கல்விக் கொள்கை குழு கொடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சற்று முன்னதாக மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை அதற்காக அமைக்கப்பட்ட குழு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. 650 பக்கங்களை கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதில் முக்கியமான அம்சங்கள் குறித்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. தேசிய அளவில் கொண்டுவரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையில் இந்த 3 வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்த நிலையில் மாநில கல்விக் கொள்கையில் அதற்கு மாறாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேற என்னென்ன முக்கியமான பரிந்துரைகள் எல்லாம் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன? தமிழ்நாட்டுக்கான பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த குழு தன்னுடைய அறிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிச்சாங்க. குறிப்பாக இதுல தமிழில 600 பக்கங்களிலும் ஆங்கிலத்துல 500 பக்கங்களிலும் இந்த அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல குறிப்பாக கல்விக் கொள்கையில இரு மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அறிக்கையில ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகள் இருக்கக்கூடாது எனவும் மாநில கல்விக் கொள்கையில இந்த நீதிபதியுடைய அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதை பார்த்தோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில இந்த 3 வகுப்புக்குமான தேர்வு பொதுத் தேர்வு என்பது கட்டாயம் என தெரிவித்திருந்த நிலையில அது இருக்கக்கூடாது என சொல்லியிருப்பது அப்படி ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. 3rd, 5th and 8th ஸ்டாண்டர்டுக்கு காமன் எக்ஸாம்ஸ் கூடிய பொது தேர்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது. அதே போல கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும் என்பது இந்த மாநில கல்விக் கொள்கையில மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கை என்னன்னா கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாடோட ஸ்டாண்டு. எனவே அதையும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவில் மிக முக்கியமான ஒரு பரிந்துரையா குழுவில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல நீட் தேர்வு என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்டா இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல +1 பொதுத் தேர்வு தொடர வேண்டும் அப்படிங்கிறதையும் மிக முக்கியமான ஒரு அம்சமா இதுல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒன்றா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. கல்லூரிகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மட்டும் போதாது, +1 மதிப்புகளையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையா இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல மாநில கல்விக் கொள்கையில 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கூடாது, நீட் தேர்வு வேண்டாம் எனவும் இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரு மொழி கொள்கை அப்படிங்கிறதுல மிக உறுதியா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த தமிழக அரசு தயாரிக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையிலும் அதை உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் சுமார் 600 பக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தயார் செய்யப்பட்டு தமிழக அரசு சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பல்வேறு சிக்னிபிகன்ஸை கொண்டிருக்கக்கூடிய நிலையில அரசு அதை ஆய்வு செய்து அதை மறுபடியும் கருத்து கேட்டு இதை அமலுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே பிரத்யேகமான மாநில கல்வி அப்படின்னு மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த வகையில இதை முக்கியமான அம்சமா பார்க்க வேண்டியதுன்னா இரு மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். 3, 5, 8 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது, +1 தேர்வு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது தொடர வேண்டும். அதாவது கல்லூரியில் சேர்வதற்கு +2 எக்ஸாம்ஸ் மட்டும் போதாது, +1 மதிப்பெண்களும் வேணும் அப்படிங்கிறதும் இதுல மிக முக்கியமான ஒரு பரிந்துரையா இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. அபினேஷ், இதுல முக்கியமாக நீங்க சொன்ன விஷயங்கள்ல +1 மதிப்பெண், அந்த மதிப்பெண்ணும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று பரிந்துரைப்பதாக சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டு அது மாற்றத்திற்கு உள்ளானது. மீண்டும் இப்போ அந்த கல்விக் கொள்கையில அதை குறிப்பிட்டிருக்காங்களா? ஆமா, அது இப்போ +1 பொறுத்தவரை அது காமன் எக்ஸாம்ஸ் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனாலும் கல்லூரி சேர்க்கையில வரும்போது +2 மதிப்பெண் மட்டும் அதை வைத்துதான் கல்லூரியில சேர்றாங்க. ஆனா கல்லூரியில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் மட்டும் போதாது, +1 மதிப்பெண்களையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் நீதிபதி கொடுக்கக்கூடிய அறிக்கையில ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. பட் தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கையை முழுவதுமா எடுத்துக்கிறாங்களா, இல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அல்லது
நடைமுறைக்கு படுத்தப்பட வேண்டிய அதை மட்டும் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது அரசோட ஒப்புதலுக்கு உட்பட்டது. ஆனால் அந்த அறிக்கையில இந்த சப்ஜெக்டை கொடுத்திருக்காங்க. அபினேஷ், இப்போ இதற்கு பிறகு இதற்கான நடைமுறை என்னவாக இருக்கும்? இந்த விஷயங்களை எல்லாம் பரிந்துரைத்திருக்காங்க, இது எல்லாம் மக்களோட கருத்துக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அரசு என்ன நடைமுறையை பின்பற்ற போறாங்க? இது அப்படியே பின்பற்றப்படுமா அல்லது மாற்றத்திற்கு உள்ளாகுமா? அறிக்கையை ஏற்கனவே வரைவு அறிக்கை கடந்த செப்டம்பர் மாதம் தயார் செய்தாங்க. இப்ப இறுதி அறிக்கையை கொடுத்திருக்காங்க தமிழக அரசும். ஏற்கனவே இந்த குழு கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர் அப்படின்னு பல்வேறு ஆஸ்பெக்ட்ல அவங்ககிட்ட பேசிதான் இந்த அறிக்கையை இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.